இப்ப நாங்க பிரார்த்தனை செய்து முடிந்து ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்து முடித்து விட்டோம் என்றால் அடுத்த கடமை என்னங்க? நம்மட மையவாடியில் என்ன கடமை? போலில்ல 100 பேர் நின்று துவா கேட்டுக்கு இருந்த மகனையும் பலவந்தமா இழுத்துக்கிட்டு வந்து நிப்பாட்டி எல்லாரும் சலாம் கொடுத்து போட்டு போறோம். இது மார்க்கமா என்பதையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை முதலாவது நாங்கள் தெரிந்து கொள்வோம். அதாவது தஅஸியா சொல்லுதல் என்கின்ற ஒரு பகுதி. தஅஸியா என்றால் என்ன? மரணித்த உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்லுதல். இது மார்க்கம், நபிகளாருடைய சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுடைய ஜனாசா செய்தி வந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்பினார். என்ன? இன்ன லில்லாஹி மா அஹத வ லஹு மா ஆதா. தந்தவனுக்கு எடுக்கிற உரிமை இருக்கிறது. எதை அல்லாஹ் எடுத்துக்கொண்டானோ அது அல்லாஹ்வுக்கே உரியது. எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வாழும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பினார். கலாகதிர பொருந்திக் கொள்ளுங்கள். ஆறுதல் சொல்லுவது என்பது மரணித்த வீட்டாருக்கு எங்கள் மீது ஒரு சுன்னா. ஆனா அது இன்றைக்கு எப்படி வந்துட்டு என்று சொன்னால், ஒரு கடமையை போல நானும் உங்களோட ஜனாசாக்கு வந்திருக்கேன் என்று மோத்த காட்டுறதுக்கு போய் சலாம் கொடுக்கிறது ஆறுதல் சொல்றது இல்லையே. கொஞ்சம் பேர் என்ன ஓதுறாண்டே தெரியும், அவருக்கும் தெரியா ஒருத்தருக்கும் தெரியா, ஒரு கடமைக்காக வாய் அசைச்சு போட்டு போறான். இது நடக்குது கண்ணியத்துக்குரிய சோழன். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய அஹ்காமுல் ஜனாயிஸ் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் மையவாடியில் இப்படி போனில்ல நிப்பாட்டி துவா செய்தல், தஅஸியா சொல்லுதல் பிதஅத் என்றே சொல்றான். தெளிவான பிதஅத், மார்க்கத்தில் இல்லாதது. தஅஸியா சொல்லுதல் என்பது நம்மட பாசையில் சிலர் அஅலமல்லாஹு அஜ்ரக வ அஹ்ஸன அஸாக வ கஃபர லி மய்யிதிகங்கற துஆ ஓதுவாங்க. இதுவும் ஹதீஸ் இல்ல, இது அரபிகள் ஓதுன ஒரு துஆ. நீங்க மையத்துக்காக பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை தருவான், மையத்துடைய பாவங்களை மன்னிப்பான். நம்ம தஅஸியா சொல்லணும் எப்படி தெரியுமா? நம்மட மொழியில அவரை ஆறுதல், அவர் கவலையில தாய் தந்தைக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கார் மக்பராவில். அந்த நேரத்தில் அவரை டிஸ்டர்ப் பண்ணாம அவரை வீட்டுக்கு போய் அழகா ஆறுதல் சொல்லலாம். 3 நாள் இருக்கீங்க தஅஸியா சொல்வதற்கு. 3 நாள். ஏன்? ஒரு வீட்டில் துக்கம் அனுஷ்டிக்கப்பட வேண்டியது 3 நாள். ஜனாசாவை அடக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஆறுதலா அவருடைய வீட்டுக்கு நாளைக்கு போவோம் அல்லது இரவைக்கு போவோம், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களோட வாப்பாக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான், நீங்க பொறுமையாயிருங்க, கலாகத்துல பொருந்திக் கொள்ளுங்க, நம்மட வார்த்தையால சொல்வதுதான் ஆறுதல் கணியத்துக்குரிய சூழல். இது அப்படியே செட்டப் கம்பி கூடும் அடிச்சு வச்சு அப்படியே லைன்ல சில ஜனாசாக்கள்ல கிரௌட நான் பார்த்திருக்கிறேன், கடற்கரை மட்டுக்காக்கல் தஅஸியா சொல்லி முடியக்கூடிய மகரிபுக்கு பாங்க சொல்லி முடியக்கூடிய இல்லை எல்லாம் நாங்க பார்க்கிறோம். எனவே இது கடமை இல்லை. இப்படி தஅஸியா சொல்லுவது, பேருக்கு போய் மோத்த காட்டுவது என்பது கடமை இல்லை. நம்ம அவரை ஆறுதலாக சந்தித்து தஅஸியா ஆறுதல் சொல்லுவதுதான் மார்க்கம் வழிகாட்டுகிற அம்சம் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நடிகார்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.